திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஃபோனில் பேசுகிறார். அந்த ஆடியோவை கேளுங்க. ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம், அந்த அதிகாரி இருக்க மாட்டான். இதில் யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அது என்ன பேசுகிறாருன்னா, கலெக்டர் எஸ்பி யாவனாக இருந்தாலும் நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படிங்கிறது. ஐஏஎஸ் படித்த கலெக்டரு கள்ளச்சாராயம் காய்ச்சல வேலைகட்டெல்லாம் போய் இவங்க சொல்கிறத கேட்கணுமா? ஐபிஎஸ் படித்த எஸ்பி கள்ளச்சாராயம் மண்ணல்றவைய மலையை குடையிறவைய இவன் சொல்கிறத கேட்கணுமா? அதை ஓப்பனாக சொல்கிறாரு ஒரு திமுகக்காரர். ஸ்டாலினும் பார்த்துக்கிட்டு அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா இது நடந்தது பூரா இப்படி தானே. கருணாநிதி பீரியடில் என்ன நடந்ததுன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க பட்ட பாடு. ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு வட்ட செயலாளர் போய் சொல்லுவான், தலைவரே கலெக்டர் சரியில்லை தலைவரே தூக்குங்க, அப்படியா தூக்கிடுவார். அவருக்கு என்னென்னா இவன் வந்து அந்த தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டு வாங்குவான், வாங்கி கொடுப்பான். கலெக்டர் என்ன இருக்குது, என்னப்பா தூக்கணுமா? தூக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்போ வட்ட செயலாளராக இருக்கார். திமுக 72 73 அதில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. வட்ட செயலாளர் அவர் வருவார். வந்தவுடனே பையனுக்கு சீட்டு வேணும். என்ன சீட்டு அவர் கேட்கும், எம்பிபிஎஸ் சீட்டு. இது உண்மையிலே நடந்த கதை. டாக்டர் ஆக்கணும். அதுக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஜஸ்ட் பாஸ், வெறும் 35 மார்க்கு வாங்கி உன் பையனை பாஸ் பண்ண வை, நான் டாக்டர் ஆக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் நான் நினச்சேன், மக்கள் உயிரை காப்பாற்றுறவனே கருணாநிதி கட்சிக்காரனுக்காக 35 மார்க்கு எடுத்தால் போதுன்னு சொல்லி எப்படிப்பட்ட டாக்டரை உருவாக்கி இந்த நாட்டை குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காரு. இறைவன் இவர் கையில் போய் ஆட்சியை கொடுக்குறானே, நாசமாக போகுது நாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசி அந்த பையன் 15 மார்க்கோ 20 மார்க்கோ ஸ்டாலின் வாங்கின மாதிரி வாங்கிவிட்டான் மார்க்கு. டாக்டர் பிகேஸ் என்னாச்சு, டாக்டர் போய் தான் போச்சு. அப்போ நினச்சேன், அப்பா ஒரு மோசமான டாக்டர்கிட்ட இருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டது. கட்சிக்காரன் இன்னும் சொன்னாலும் உடனே டெய்லி பார்த்தீங்கன்னா கருணாநிதிட்ட வரும். அந்த எஸ்ஐ என்னை முறைக்கிறான் தலைவரை. எந்த எஸ்ஐ அது உடனே ஃபோன் எடுப்பார், அந்த ஏப்பா அந்த எஸ்ஐயை மாற்று, தனியில் அதை காட்டுக்குவான். இப்படித்தான் பந்தாடப்பட்டார்கள் காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் எல்லாம். இன்றைக்கி ஏன் அவ்வளோ அட்டூழியம் நடக்குதுன்னா, போலீஸ் ஆஃபீஸர் பூரா பதவியை காத்துக்கணும். அவங்க மோசமான கூட்டம், எஸ்ஐன்னு சொன்னால் மாற்றிடுவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனர், இந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன், இவர் வராரு, அந்த வட்ட செயலாளர் பதவி ஏற்ற உடனே அவர்கிட்ட சொல்கிறார், உங்கள் தயவெல்லாம் எனக்கு வேணும் ஒரு கமிஷனர். சென்னையில் 2-3 கமிஷனர் போட்டாங்கல்ல, அதில் போட்ட கமிஷனர் ஒருத்தர் சொன்னார். அப்போ கமிஷனர் வட்ட செயலாளருக்கு பயப்படணும், கமிஷனர் மாவட்ட செயலாளர். இது யார்? கருணாநிதி உருவாக்கின ட்ரெண்டு. இந்த மாவட்ட செயலாளர் இன்றைக்கி உள்ள தைரியம் பேசுகிறான்னா கருணாநிதி உருவாக்கின ட்ரெண்டு. இன்றைக்கி ஸ்டாலின் இதே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கார். உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லிட்டான் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இந்த ஆஃபீஸர் காலி. இந்த மாதிரி கூத்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க, மோசமான ஆளுகளுக்கு பதவி கொடுத்து வச்சுருக்கான். தகுதி இல்லாத ஆளுகளுக்கு. தகுதி இருக்கிறவன் வரமாட்டான், படித்தவன் வரமாட்டான். இப்போ பாருங்கள், இந்த ஒரு இதில் மயிலாடுதுறை அந்த கலெக்டர், அவர் ஃபோட்டோவை பார்த்து, கலெக்டர்னால் எப்படின்னா ஐஏஎஸ் நேரடியாக படித்தவர்கள் 30 வயசில் கலெக்டர் ஆகிடுவான். 30 வயசு ஐஏஎஸ்னால் 25லேருந்து 30 வயசுக்குள்ளே கலெக்டர் ஆகிடுவான். ஆனால் இந்த திருட்டு கூட்டம் சொல்கிறத கேட்க மாட்டான். இப்போ ஒரு ஐஏஎஸ் ஒரு கலெக்டர்னு போட்டிருக்காங்க. அந்த ஆள் வந்துக்கிட்டு மயிலாடுதுறையில் பேசுகிறது. ஒரு 3 வயது குழந்தையை இன்னும் ஒரு 16-17 வயசு உள்ள ஒரு வாலிபன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான். அதை இந்த கலெக்டர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, 3 வயசு குழந்தையே பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான், ஆனால் அந்த 3 வயசு குழந்தை மேலே தப்பு இருக்குங்கிறான். ஒரு கலெக்டர் 3 வயசு குழந்தை மேலே தப்பு இருக்குங்கிறான். ஏன் தப்புன்னா, அந்த குழந்தை எச்சு துப்பிச்சான் மேலே. இப்படி ஒரு முட்டாள் மடையன் கலெக்டர் வந்து நம்ம நாட்டுக்கு கிடைக்கிறான்னா என்ன அர்த்தம்? இந்த முட்டாள் மடையன் கலெக்டர் போட்டது யார்? இந்த வீடியோவை பாருங்களேன். அந்த ஆளுக்கு 50-55 வயசு இருக்கும். லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். இந்த ஆளு கன்ஃபர்ட் ஐஏஎஸ்
டைரக்ட் ஐஏஎஸ் நான் சொல்கிறேனே, டெல்லியில் யூபிஎஸ்சி எக்ஸாம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், முதல்ல ஒரு பரீட்சை எழுதுவான், பாஸ் பண்ணணும். அகில இந்திய லெவலில் அந்த பரீட்சை, ரெண்டாவது ஒரு பரீட்சை எழுதுவான், பாஸ் பண்ணணும். இன்டர்வியூ வைப்பான், பாஸ் பண்ணணும். அகில இந்திய லெவலில் போட்டி போட்டு 23 24 வயசில் திறமையுள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து உட்காருவான். அப்போ அவனை தூக்கி தான் கலெக்டராக போட்டால் தான் நிர்வாகம் நல்லா இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது, கன்ஃபர்டு ஐஏஎஸ். இதில் இந்த கன்ஃபர்டு ஐஏஎஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்க இந்த இது எக்ஸாம் வச்சு கருணாநிதி மாதிரி மார்க்கை திருத்தி இன்டர்வியூவில் எல்லாம் ஃபுல் மார்க் போட வச்சு இவன் கட்சிக்கு வேண்டியவனை பூரா டெப்புட்டி கலெக்டர்னு கொண்டாந்து குறுக்கு வழியில் கன்ஃபர்டு ஐஏஎஸ்னு கொண்டு வந்திருப்பான். அவனில் ஒருத்தன் தான் இப்படி இருப்பான். அது இந்த ஆளை பார்க்கும்போது என்ன வருது, கிளார்க்காக இருந்து ப்ரமோஷனில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் கிளார்க்காக இருந்து வரவனை கூட டெப்புட்டி செக்ரட்டரி ஆக்கிடுவான். அவனுக்கு கூட ஐஏஎஸ் கொடுத்துருக்காங்க இவங்க ஆட்சி. அப்படி கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இருந்தாலும் 3 வயசு குழந்தை தப்பு எச்சு துப்பிச்சு அதான் அவன் கற்பழிப்பில் ஈடுபட்டான்னு சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு கலெக்டரை வச்சு அந்த அந்த மாவட்ட கதி என்ன ஆகும்? என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த தமிழ்நாட்டின் அந்த மொத்த நிர்வாகமும் இந்த மாதிரி கலெக்டரை வச்சுக்கிட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக கருணாநிதி மாதிரி நல்லவனை பூரா தூக்கிடுவாங்க. எவன் ஒன்றுக்கு உருப்படி இல்லதோ அவனைத்தான் பெரிய பதவியில் அமர்த்துவான். இவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு வேலைக்காரன் தான் ஐஏஎஸ்ஸையும் ஐபிஎஸ்ஸையும் பெரிய பதவிகளில் அமர்த்தி கொண்டிருக்கிறார்.